ஹலோ மக்களே வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம சிவகார்த்திகேயனோட பிறந்தநாள் தாங்க இன்னைக்கு. அவருக்கு மிகப்பெரிய வாழ்த்து தெரிவிச்சுக்கலாம். என்ன ஒரு வளர்ச்சிங்க. ஒரு விஜய் டிவில இருந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு அடுத்து ஒரு நம்பர் 1 ஆக்டரா ஆகுற அளவுக்கு வளர்ந்துட்டாருங்க. விஜய் கோட் படத்துல சொன்ன மாரி துப்பாக்கிய பிடிங்க சிவகார்த்திகேயன். உண்மையிலேயே அவர் துப்பாக்கிய பிடிக்க தகுதியான ஆள்னா அவர்தாங்க. கன்சிஸ்டன்ட்டா அவர் வளர்ச்சி மேல போய்க்கிட்டே இருக்கு. ஏன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிலேருந்து இவ்வளோ தூரம் வந்து கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டிய ஃபுல் டெடிகேஷனா ட்ரை பண்ணி, சினிமா பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லாம, அவ்வளோ எதிர்ப்பு இருந்தாலும் அதையும் கடந்து ஜெயிச்சு, அதுவும் இல்லாம நெறைய புரொடக்ஷன்லாம் படம் பண்ணி, அதில லாஸ் ஆகி, அதனால பெரிய பிரச்சனைகள ஃபேஸ் பண்ணி, அப்புறம் சில படங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி, அதில தோல்வியாயி, அப்புறம் பல படங்கள்ல வெற்றி அடைஞ்சு, ஃபேன் ஃபாலோயிங் சேர்த்து, டான்ஸு, ஃபைட்டுன்னு எல்லாத்துலயும் ஒரு படத்துலயும் தனக்கான திறமைய ஏத்தி இப்போ ஆக்ஷன் ஹீரோவாவும் அமரன் படத்துல அதாவது விஜய்க்கு ரைவலா இருக்க ஆக்டர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா, எவ்வளோ 100 கோடி கிளப்ல அவங்க இவ்வளோ ஷார்ட் டைம்ல சேரல. ஆனா இவரு இவ்வளோ ஷார்ட் டைம்லயே சேர்ந்திருக்காரு. ஸோ அது மிகப்பெரிய விஷயங்க. இன்னும் வளர்ச்சி அதிகமாயிட்டு தான் போகுது. அமரன்லாம் பார்த்தீங்கன்னா 200 கோடியே தாண்டி ஓடிருச்சு. இப்போ அடுத்து ஏஆர் முருகதாஸ் படத்துல நடிக்க போறாரு. அந்த படத்தோட டைட்டில் என்ன தெரியுமா உங்களுக்கு? மெட்ராஸ் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அஃபிஷியல் அப்டேட் வரும். அந்த மாரி இந்த பராசக்தி, சுதா கொங்கரா படம் அதுவும் வேற லெவல்ல இருக்கு. கரெக்ட்டா தெரியுதுங்க. அடுத்து இவரு தாங்க. நெறைய பேர் ஆக்டர்ஸ் இருக்காங்க. இப்ப எனக்கு சிம்புலாம் பிடிக்கும். பட் ஆனா சிவகார்த்திகேயன் கண்டிப்பா இவரு ஷோர் ஷாட். ஏன்னா மத்தவங்க கூட எப்ப அவங்க மூடு மாறும், என்ன பண்ண போறாங்க. ஆனா இவரு விடாப்பிடியா இருக்காரு, கன்சிஸ்டன்ட்டா இருக்காரு. ஏன்னா அதுக்கான டிசிப்ளின்ங்க. ஒரு மனுஷன் டிசிப்ளின் இருந்தா என்ன வேணா அச்சீவ் பண்ணலாம். அப்படின்றதுக்கு சிவகார்த்திகேயன் மிகப்பெரிய எடுத்துக்காட்டுங்க. ஃபுல் ஃபோக்கஸ். புரியுதுங்களா? ஸோ அதுதான். அதனால நாங்க வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். உங்களுக்கு சிவகார்த்திகேயன் பிடிக்குமா? சிவகார்த்திகேயன் பத்தி என்ன நினைக்கிறீங்க? அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அதே மாரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.